தீபோத்சவம்னு பேரு. மகா கந்தசஷ்டி, அதாவது ஐப்பசி மாதம், துலா மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்திலே அமாவாசை மறுநாள் இருந்து 7 தினம், பிரதமையிலேருந்து ஆரம்பித்து சப்தமி வரை நேற்று சஷ்டி இந்த ஐதீக மகோத்சவமானது விரதம் இருந்து சுப்பிரமணிய சுவாமி நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக சூரபத்மாவை சம்ஹாரம் செய்து நம்மளெல்லாம் சம்ரட்சணம் பண்ணார். மேற்கொண்டு மறுதினமே தேவசேனா கல்யாணம் பண்ணி கொடுக்குற மாதிரி தேவர்கள்லாம் முடிவு பண்ணுறதுனால இந்த மகோத்சவமானது ஒவ்வொரு கோயிலில் ஒரு ஒரு நடைமுறைகள் உண்டு. மறுநாளே சில கோயிலில் தேவசேனா கல்யாணம் நடக்கும். சுப்பிரமணியருக்குன்னு உள்ள முக்கியமான கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியருக்கு சஷ்டி மறுநாள் வெறும் தேவசேனா கல்யாணம் மட்டும் நடக்கும். இன்னொரு மகா வள்ளி கல்யாணம் ஏதாவது ஒரு விசேஷ நாட்கள், பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், தை பூசம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான சுப்பிரமணியர் விசேஷத்தில் வள்ளி கல்யாணம் பண்ணுவா. அந்த மாதிரி பிரித்து பண்ணுறது உண்டு. சிவாலயத்தில் அடிப்படையாக சிவாலயத்தில் முக்கியமாக சிவன் பிரதானமான மூர்த்தியாக இருக்கிறதுனால சுப்பிரமணியர் அந்த உற்சவமானது நிற்கக்கூடாதுன்றதுக்கோசரம் வள்ளி தேவசேனா கல்யாணம் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி நடக்குது. எல்லா சிவாலயத்திலும் அந்த மாதிரி தான் நடக்கும். இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் காணது மிகவும் பெரும் பாக்கியமானது. இந்த பாக்கியம் நமக்கு எல்லாரும் கிடச்சிருக்கு. இப்போ அந்த விவாக உற்சவத்தை பாவனோத்வாக உற்சவம்னு பேர். அதாவது சுவாமிக்கு எப்போ வேணால் கல்யாண உற்சவம் பண்ணலாம். நித்திய கல்யாணமே உண்டு சுவாமிக்கெல்லாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ திருத்தணி முதற்கொண்டு விசேஷமான க்ஷேத்திரத்தெலாம் பார்த்தீங்கன்னா நித்தியமே கல்யாண உற்சவம் உண்டு. அதுக்குன்னு தனியாக ஒரு மூர்த்தி இருப்பார். இப்போ இவர் முக்கியமான பிரதானமான மூர்த்தி. அந்த மாதிரி ஒரு சிவனுக்கும் அதே மாதிரி பிரிவான மூர்த்தங்கள்லாம் உண்டு. அதே மாதிரி சுப்பிரமணியருக்கும் பிரிவான மூர்த்தங்கள்லாம் உண்டு. நித்திய கல்யாணத்துக்குன்னு ஒரு உற்சவம் மூர்த்தி இருப்பார். இந்த மாதிரி மாச உற்சவங்கள்லாம் செய்யறதுக்காக ஒரு மூர்த்தி இருப்பார். விசேஷமான உற்சவங்கள்லாம் செய்யறதுக்கு ஒரு மூர்த்தி இருப்பார். அந்த மாதிரி அந்தந்த உற்சவத்துக்கு மட்டும்தான் வாழா வெளியே வருவாள். அந்த மாதிரி பிரதானமாக உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அதெல்லாம் நடக்கும். இங்கே நம்மளுக்கு எல்லாமே பிரதானமான மூர்த்தி இந்த சுப்பிரமணிய சுவாமி தான். அதனால இந்த சஷ்டி உற்சவம் ஆகட்டும், மற்றபடி சுவாமி பஞ்சமூர்த்தி புறப்பாடானாலும் இந்த சுப்பிரமணிய சுவாமி தான் வெளில வருவார். அந்த மாதிரி எல்லா உற்சவத்திலையும் விசேஷமான உற்சவம் இந்த சஷ்டி உற்சவம். அதில் இந்த சப்தம தினம், அதாவது 7வது நாள் திருக்கல்யாண மகோத்சவம், பாவனோத்வாக உற்சவம்னு பேர். இதில் முதல்ல விநாயகர் பூஜை ஆரம்பித்து எல்லாரும் கும்ப ஆவாகனம், மற்றபடி அக்னியில தேவதைகள்லாம் ஆவாகனம் பண்ணி, மாங்கல்ய சூத்திரத்தில் மாங்கல்ய தேவதைகள்லாம் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி வச்சிருக்கு. இப்போ தாரணமாக போகிறது. மாத்து மாலையாச்சு, வஸ்திர யுகலம் கொடுத்தோம். பக்தர்கள்லாம் சேர்ந்து நிறைய மற்றபடி எல்லா சம்ஸ்காரம், பாலும் பழம் கொடுத்தது, ஊஞ்சல் சேவைக்காக பாலும் பழம் கொடுத்தது, ரக்ஷாபந்தனமாச்சு, பூனல் சேவையாச்சு, மற்ற எல்லா சம்ஸ்காரங்கள்லாம் முடிஞ்சது. இப்போ நிறைவாக இந்த தாரணம், மாங்கல்ய தாரண மகோத்சவமானது நடைபெறுது. பின்பு அக்னிகாரியம் பூர்த்தியாகி ரக்ஷசாத்தி எல்லாருக்கும் அக்ஷதை பிரசாதங்கள்லாம் வழங்கப்படும். இது இந்த அதாவது இப்போ நம்ம சாதாரணமாக எல்லாரும் கல்யாணத்துக்கு போனால் மொய்ன்னு நம்ம கொடுப்போம். நம்ம போனதுக்காக ஒரு சாட்சியாக அது நம்ம பேர் எழுதி இந்த ஊர்லேயே வந்திருக்கும்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க. இது மொய் கிடையாது. இது முடிஞ்சோடனே எல்லாரும் நம்மளோட பாத காணிக்கைன்னு பேர். சுவாமிக்கு நம்மளால் முடிஞ்சது இந்த கல்யாணத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னு சுவாமிக்கு தெரியறதுக்காக பாத காணிக்கை இயன்றளவு முடிஞ்சது உங்களால் என்ன முடியுமோ அது சுவாமிக்கு சமர்ப்பிக்கணும். அந்த ஒரு நிகழ்வு 2வது சம்ஸ்காரமாக சொல்லப்படுது. 3வது அக்னிகாரம் பூர்த்தியாகி தீபாராதனை பிரசாதங்கள்லாம் வழங்கப்படும். இதுவரை தரிசனம் செய்த பொறுமையாக இருந்தேன். இது மேற்கொண்டு இருக்கிற சம்ஸ்காரங்களையும் அமைதியாக இருந்து சுவாமியோட சுப்பிரமணிய சுவாமியோட பிரசாதத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.